வணக்கம் நண்பர்களே. புது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய கம்பெனி பேரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். செலக்ட் யுவர் டேக்ஸ் ரெஜீம், ப்ரொவைட் யுவர் டேக்ஸ் டிக்ளரேஷன். இது பெரும்பாலான கம்பெனிஸில் ஆல்ரெடி அனுப்பிச்சிருப்பாங்க. இதுவரையும் அனுப்பலை அப்படின்னாக்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளார உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கவங்க, புது எம்ப்ளாயீஸ், போன வருஷம் டிக்ளேர் பண்ணாதவங்க, கம்பெனி மாறினவங்க, இது என்ன புதுசாக இருக்குதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய குழம்பி போயிருப்பீங்க. இந்த டேக்ஸ் டிக்ளரேஷனை எப்படி நம்ம கொடுக்கறது, எப்படி சரியான டேக்ஸ் ரெஜீமை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். சரி, முதல்ல டேக்ஸ் டிக்ளரேஷன்னா என்ன, இது ஏன் நமக்கு யூஸ்ஃபுல், இது நம்ம ஏன் கண்டிப்பாக பண்ணணும், ஒருவேளை பண்ணலைன்னா என்ன ஆக போகுது. முதல்ல நம்ம இதுக்குண்டான ப்ராசஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க ஏப்ரல் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரையும், அடுத்த ஆண்டு மார்ச் வரையும், அதாவது உதாரணத்துக்கு ஏப்ரல் 2023 மார்ச் 2024 வரையும் நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023-24 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கணக்கிடப்படும். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னாக்க இந்த 12 மாதங்களுக்குள்ளார நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த தொகைக்கு ஏற்ற இன்கம் டேக்ஸ் தான் நீங்கள் கணக்கிட்டு நீங்கள் கட்டணும். சரிங்களா? ஸோ இப்போது ஏப்ரல் மாதம் ஃபினான்ஷியல் இயரோட தொடக்கம். இப்போ தான் உங்களோட எம்ப்ளாயர்லாம் நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் டிக்ளரேஷனை ப்ரொவைட் பண்ணுங்கள், என்ன டேக்ஸ் ரெஜிம்னு சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும், எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கணக்கு போட்டு உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் கொடுப்பீங்க. ஏன் இது ஒரு டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாக்க, வருடத்துடைய ஆரம்பத்திலே எல்லாரும் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை அவங்க பண்ணிடுறது கிடையாது. அவங்க போக 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 அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாறக்கூடும். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடியது பேர் டிக்ளரேஷன். அதாவது நாங்கள் இவ்வளோ தான் டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நிறுவனத்தில் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுத்த அந்த டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷனை வச்சு உங்களுடைய நிறுவனம் என்ன பண்ணுவாங்கனாக்க, உங்களுடைய சம்பளத்தில் எவ்வளவு வருமான வரி கட்டணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதை டிடிஎஸ், அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிடக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய பே ஸ்லிப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் மாதம். அந்த கால்குலேஷன் தான் இது. அதை தான் நம்ம டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது டிசம்பர் மாதம் வரையும் நடக்கும். திரும்ப 9 மாதங்கள் கழித்து ஜனவரி மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நீ வருடத்துடைய ஆரம்பத்தில் டேக்ஸ் டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்தியே, அதுக்கு உண்டான ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே நீ எனக்கு இப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நிறுவனம் கேட்கும். ஸோ இதை தான் நீங்கள் ஜனவரியில் சப்மிட் யுவர் டேக்ஸ் ப்ரூஃப்ஸ்னு ஒரு மெயில் வந்திருக்கும். அதை எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்க டேக்ஸ் ப்ரூஃப் கேட்கும்போது நீங்கள் அதுவரை பண்ண டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு உண்டான ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் அந்த ரிசிப்ட்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஹவுஸ் ரெண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கலாம், உங்களுடைய உங்கள் லேண்ட்லார்டோடைய பேன் நம்பர் கொடுத்துருக்கலாம், பிபிஎஃப் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நீங்கள் வருடத்துடைய ஆரம்பத்தில் பண்ண டேக்ஸ் டிக்ளரேஷனையும் நீங்கள் கொடுத்த ப்ரூஃபும் சரியாக இருக்கா, ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்சைல் பண்ணுவாங்க. ரீகன்சைல் பண்ணி ரெண்டுமே ஒத்து போச்சு அப்படின்னாக்க அதே அளவு டிடிஎஸை தொடர்ந்து டிடக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஒருவேளை ஒத்து போகலை, நீங்கள் சொன்ன டிக்ளரேஷன் அதிகமாக இருக்குது, ஆனால் நீங்கள் கொடுத்த ப்ரூஃப்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க அதிகமாக டேக்ஸ் கால்குலேட் பண்ணி அந்த டிடிஎஸை ரீகால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிடக்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்டையர் ப்ராசஸ். சரிங்களா? இவங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டேக்ஸ் ரிலேட்டட் டிக்ளரேஷனை அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? இதில் ஏன் சார் நம்ம டேக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணணும்? ஒவ்வொரு டேக்ஸ் ரெஜீமுக்கும் ஒவ்வொரு விதமான டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. ஓல்டு டேக்ஸ் ரெஜீமில் நிறைய டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டிடக்ஷன் வாங்கிக்கலாம். ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜீமில் அது பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ உங்களுடைய டேக்ஸ் ரெஜீமுடைய சாய்ஸும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷனும் தான் உங்களுடைய வருமான வரியை தீர்மானிக்கும். இந்த ப்ராசஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக். சரி சார், இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது, இப்போ நீங்கள் டேக்ஸ் டிக்ளரேஷனை சரியாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுடைய இன்கம் டேக்ஸ் வில் நாட் பி டிடக்டட் இன் எக்ஸஸ். சரியான முறையில் நீங்கள் டிடிஎஸ் போய்கிட்டே இருக்கும்.
அடுத்தது உங்களுடைய பெனால்ட்டிஸ் வந்து எந்த விதமான டேக்ஸ் ரிலேட்டட் பெனால்ட்டிஸ் வராது. அப்புறம் உங்களுடைய டேக்ஸஸை பிளான் பண்ணுறதுக்கு உதவும். இப்போது இந்த டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறதையும் அப்புறமா இந்த இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷனை பற்றியும் அப்புறம் டேக்ஸ் டிக்ளரேஷனை பற்றியும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுடைய டோட்டல் இன்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எழுதி வச்சுக்கணும். டோட்டல் இன்கம்னா என்ன சார், சேலரி மட்டுமா? இல்லை, சேலரி மட்டும் கிடையாது. சேலரி, அப்புறம் நீங்கள் பேங்க்கில் எஃப்டி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய வட்டி, அடுத்தது நீங்கள் ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ், அப்புறம் மற்ற விதமான இன்கம்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கலாம், அதுலேருந்து வாடகை வரலாம். இதுலேருந்து வரக்கூடிய எல்லா வருமானத்தையும் வந்து நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கணும். நானும் வந்து சைட் பை சைடு வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் எடுத்து நான் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஆனுவல் சேலரி ஒரு 12 லட்சம் போடுவோம்ப்பா. 12 லட்சம் போட்டுருவோமா? 12 லட்சம் போட்டாச்சு. அடுத்தது எவ்வளோ வட்டி நமக்கு எஃப்டிலேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு 7% வருது. மொத்தத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்ச ரூபாய்க்கு 7%னா எவ்வளோ சார் வருது? 1 லட்சத்துக்கு 7,000 ரூபா. அப்படின்னாக்கா 5 லட்சத்துக்கு 35,000 ரூபா. அடுத்து டிவிடெண்ட். டிவிடெண்ட் எப்படி சார் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் இனிமேல் தான் வரப்போகுது. கம்பெனிஸ் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோன்னு இனிமேல் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது? ஒரு தோராயமாக போன வருஷம் எவ்வளோ வந்ததுன்றதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபா நான் போடுறேன். எக்ஸ்பெக்டட் ஹவுஸ் ரெண்ட், வீடு இல்லை, எந்த விதமான ரெண்ட்டும் வரப்போகிறது இல்லை. ஸோ வந்து 0. ஸோ இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் இன்கம் 12,45,000. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்தது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து எழுதுங்க. எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் முக்கியம்? இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் போன வருஷம் கூட ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் இருந்திருக்கலாம். ஸோ நிறைய நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அப்புறமா இல்லைனா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எதில் வேணால் நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், உதாரணத்துக்கு ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். அதில் நீங்கள் எக்ஸம்ஷன் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கலாம். அதுக்குண்டான ப்ரீமியம்க்கு வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். இது எல்லாத்தையும் எழுதி வைங்க. நானும் எழுதிடுறேன்ப்பா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இபிஎஃப் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வச்சுருவோம். என்ன ஒரு 50,000 ரூபா போடுவோமா? ஒரு 50,000 ரூபா போடுவோம். அடுத்தது பிபிஎஃப் ஒரு 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு முடிவு வச்சுருக்கோம். 1 லட்ச ரூபா போட்டுருவோம். சரிங்களா? அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் எக்ஸம்ஷன். இதில் நீங்கள் ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் போடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இது எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஹவுஸ் ரெண்ட் எக்ஸம்ஷன் ஒருத்தருக்கு ஒரு வேளை 1 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுப்போமே. அதாவது அவருடைய ரெண்ட் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து 12,000 ரூபா இல்லை 12,500 ரூபா பே பண்ணலாம். வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா வரலாம். இவருடைய பேசிக் 5 லட்ச ரூபா இருக்கலாம். ஸோ அந்த 1.5 லட்சத்தில் நம்ம 10% கழித்து 1 லட்ச ரூபான்னு போடுறோம். இதோடைய கேல்குலேஷனை நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் செல்ஃப் ஒரு 25,000 ரூபாய்க்கு ப்ரீமியம் கட்டலாம். பேரண்ட்ஸோடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒரு இன்னொரு 25,000 ரூபாய்க்கு ப்ரீமியம் கட்டலாம். சரி, இதையும் எழுதியாச்சு. அடுத்தது உங்களுடைய இந்த வருஷத்துக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் தொடங்குறீங்க, இல்லை எக்ஸ்பென்சஸ் தொடங்குறீங்க அப்படிங்கிறது இருந்ததுனாக்கா அதையும் நீங்கள் எழுதி வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேளை நீங்கள் என்பிஎஸ் வந்து தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, அதை எழுதி வச்சுக்கலாம். என்பிஎஸ்சில் என்ன ஒரு 50,000 ரூபா போடலாமா? ஏன்னா என்பிஎஸ்சில் வந்து உங்களுக்கு இந்த 1.5 லட்சம், ஏடிசியில் 1.5 லட்சத்துக்கு மேலே என்பிஎஸ்சில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஏடிசிசிடி 1Bயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எழுதி வச்சாச்சுப்பா. சரி, அடுத்து 4வது, இப்போது நியூ டேக்ஸ் ரெஜீமில் அரசாங்கம் நிறைய வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பட்ஜெட் 2023. அது இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து அப்ளிகபிள் ஆகும். இது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்லாம் வந்து நியூ டேக்ஸ் ரெஜீமில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் புதுசாக வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க நியூ டேக்ஸ் ரெஜீமில். அப்புறம் டேக்ஸ் ரிபேட் ஸ்லாப், அதாவது இது முன்னாடி வரையும் வந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய், இப்போ வந்து 7 லட்சம் ரூபாய் வரையும் வந்து உங்களுடைய நெட் டேக்ஸபிள் இன்கம் இருந்ததுனாக்க அதுக்கு வரி கிடையாது. அப்புறம் சர்சார்ஜ் வந்து உங்களுக்கு குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஃபைனலாக போன வருஷம் வரையும்
டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான். இந்த வருஷத்துலேருந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம். இது என்ன, இதோட இம்பேக்ட் என்னன்றது போக போக உங்களுக்கு புரியும். ஸ்டெப் 5, உங்களுடைய நியூ டேக்ஸ் ரெஜிமுடைய நியூ சேஞ்சஸ் இது தான். ஸ்டெப் 4 பாருங்கள். 0 to 3 0% டேக்ஸ், 30% டேக்ஸ் வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான். சரிங்களா? அடுத்தது 5வது ஸ்டெப், ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும். இதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய டேக்ஸ் டிக்ளரேஷனை நீங்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. சரி, என்ன ஹை லெவல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இருக்குது. நியூ டேக்ஸ் ரெஜிமில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இல்லை, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் இருக்குது. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுடைய ஸ்லாப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன். 30% டேக்ஸ்க்கு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் போயிடுவீங்க. நியூ டேக்ஸ் ரெஜிமை பொறுத்தவரையும் 30% டேக்ஸ் அப்படிங்கிறது 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வரும். சரிங்களா? அடுத்தது 6வது ஸ்டெப், எக்ஸல் கேல்குலேட்டர் எடுத்து உங்களுக்கு உண்டான சரியான டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுங்கள். எக்ஸல் கேல்குலேட்டரா, இது எங்கே சார் இருக்கும்? இதுதான் வந்து நீங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு போகணும். இப்போ நம்மளுடைய சேனலுக்கு நான் போகிறேன். நம்மளுடைய சேனல் போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கும். சரிங்களா? மெயின் வீடியோவாகவே போட்டிருக்கோம், நியூ டேக்ஸ் ரெஜிம் வர்சஸ் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த வீடியோக்கு நீங்கள் போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த ஆன்லைன் எடிட்டருக்கு போகும். ஆன்லைனில் நீங்கள் நேரடியாக எடிட் பண்ணாதீங்க. இங்கே ஃபைல் அப்படின்னு போயிட்டு அங்கே போய் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் அஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அதுவே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம எழுதி வச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இப்போது என்னென்ன நம்ம பார்த்தோம்? மொத்த வருமானம் வந்து 12,45,000 ரூபாயா? 12,45,000 ரூபா நம்ம போட்டுருவோம். அடுத்தது ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் நம்ம 1 லட்ச ரூபான்னு போட்டோம். 1 லட்ச ரூபா ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் போட்டுடலாம். அடுத்தது இபிஎஃப் பிபிஎஃப் எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்ச ரூபா வந்தது இல்லையா? இபிஎஃப் வந்து ஒரு 50,000, பிபிஎஃப் வந்து 1 லட்சம்னு வந்து அது போட்டுடலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் செல்ஃப் வந்து ஒரு 25,000 நம்ம போட்டோம். பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 25,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். அடுத்தது என்பிஎஸ் 50,000 ரூபா போட்டோமா? 50,000 ரூபா போட்டாச்சு. இப்போ போட்டோன்னா இந்த டேக்ஸ் ரெஜிமில் ஆட்டோமேட்டிக்காக ஓல்டு ரெஜிமில் உங்களுடைய டிடக்ஷன்ஸ் எவ்வளோ, உங்களுடைய நெட் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். அதே சமயத்தில் உங்களுடைய டோட்டல் இன்ஹேண்ட் கேஷ் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் நியூ டேக்ஸ் ரெஜிம்லையும் தெரிஞ்சிடும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் சிறந்தது. ஒரு வேளை வந்து இந்த என்பிஎஸ் இவர் போடாமல் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இபிஎஃப் பிபிஎஃப்லாம் போட்டிருந்தாலுமே இவருக்கு வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் தான் பெனிஃபிட் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 2,250 ரூபாய் நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து இவருக்கு டேக்ஸ் கம்மி. ஸோ இப்போ நம்ம எழுதி வச்ச இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரையும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் இவருக்கு சிறந்தது. ஸோ இவர் வந்து ஈஸியாக ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா? இதே நீங்கள் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுடைய இன்கம் என்ன, உங்களுடைய டிக்ளரேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். சரி சார், அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஸ்டெப் 6, எல்லா டிசிஷனும் எடுத்தாச்சு. என்ன டேக்ஸ் ரெஜிம்னு தெரிஞ்சாச்சு, நம்ம என்ன டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிக்ளரேஷன் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சாச்சு. சிம்பிள். நேரடியாக உங்களோட எம்ப்ளாயி போர்ட்டல் உள்ளே போங்க. அங்கே வந்து அந்த காம்பன்சேஷன் இல்லை பே அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டு உங்கள் கம்பெனிக்கு ஏற்றார் போல் நீங்கள் டிக்ளேர் பண்ணி முடிச்சிருங்க. சரி சார், இப்போ ஒரு வேளை நம்ம சரியான டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணலைன்னா என்ன சார் ஆகும்? என்ன ஆகும்னாக்கா டிஃபால்ட் ரெஜிம் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமாக ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு நிறைய டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது. எப்போ வரையும்? ஜனவரி மாதம் வரையும் தான். அதுக்கப்புறம் முடியும். ஏன்னா நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் டேக்ஸ் ரெஜிம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ராங் ரெஜிம் சூஸ் பண்ணிங்கன்னா அதே ஸ்டோரி தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை, ஆனால் ஓல்டு ரெஜிம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நிறைய டேக்ஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஹையர் டிடிஎஸ் டிடக்ட் ஆகும். நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ரெஜிம் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். சரி, இப்போ ஒரு வேளை நான் ரெஜிம் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன், ஆனால் டிக்ளரேஷனை தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சார் பண்ணுறது? அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் டிக்ளரேஷன் ராங்காக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தவறான இன்கம் டேக்ஸ் கால்குலேட் ஆகி தவறான டிடிஎஸ் வந்து டிடக்ட் ஆகும். இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
ஏன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப்ஸ், டேக்ஸ் ப்ரூஃப்ஸ் கேட்கும்போது நீங்கள் சரியான ப்ரூஃப்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய டிடிஎஸ் ரீகால்குலேட் ஆகிடும். ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு வேளை வந்து கம்மியாக நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அதிகமாக டிடிஎஸ் ஆரம்பத்திலே போயிடும். அந்த தொகைக்குண்டான பேங்க் வட்டியை நீங்கள் வந்து இழந்துடுவீங்க. உங்களோட இன்ஹேண்ட் கேஷ் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? ஒரு வேளை வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்க ஆனால் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களோட இன்கம் டேக்ஸ் குறையும். பின்னாடி வந்து நீங்கள் பெனல்ட்டி கட்டுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய டேக்ஸ் ரெஜீம் சாய்ஸையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷனையும் மறக்காமல் டெட்லைனுக்குள்ளார நீங்கள் பண்ணி முடிங்க. இதுதான் டேக்ஸ் பிளானிங்குடைய ஸ்டார்டிங். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இதே போல் டேக்ஸ் டிக்ளரேஷன் சப்மிட் பண்ண வேண்டிய உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் கூட வேலை செய்கிற உங்களுடைய கொலீக்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.